இன்னும் ஒரு சகோதரர், அவருடைய பேர் குறிப்பிட்டில்ல, அவர் கட்டார்ல இருந்து தான் அவரும் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் 3 நாள் 40 நாள் ஜமாத் போகுமாறு சொல்கிறார்கள். இவ்வாறு ஜமாத் போகுமாறு இஸ்லாம் கூறியுள்ளதா? நபி அவர்கள் தாவா செய்ய கூறியுள்ளார்கள். எனவே இவ்வாறு நாம் ஜமாத் போக வேண்டுமா? தாவா பணிக்காக இப்படி ஜமாத் போக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு இயக்கத்தின் வழக்கமாக மாதாந்தம் 3 நாட்கள் ஜமாத்தில் போவார்கள். அல்லாஹுவின் பாதையில் என்று ஜமாத்தில் போவார்கள். அல்லது வருடத்திற்கு ஒரு 40 நாள் ஒரு சில்லா அல்லது 2 சில்லா அல்லது 3 சில்லா என்று போவார்கள். அல்லது ஒரு 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில வருஷத்துக்கு போறோம் என்று போவாங்க. சில பேர் சஃபர் ஜமாத் என்று நடைபாதையிலே ஜமாத் செய்யக்கூடிய ஜமாத்திலும் போவார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கடா, ஆயுள் ஜமாத் என்ற பெயரிலும் ஒரு ஜமாத் பயணம் மேற்கொள்வார்கள். வெளிநாட்டு ஜமாத்துல போவாங்க, பெண்களும் ஜமாத்துல போவாங்க. இப்படி ஜமாத்தில் செல்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துல நாங்க எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இதுதான் அசல் அடிப்படை. தப்லீக் ஜமாத் சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தீன் விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, இபாதத் விஷயத்துல கூடுதலான ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஏனைய ஜமாத்துகளோடு ஒப்பிடுகின்ற நேரத்துல ஐவேளை தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுவது, முன்பின் சுன்னத்துகளை கடைபிடிப்பது, இன்னும் திக்ர் அவுராதுகள் என்ற பேர்ல பல இபாதத்துகள்ல மூழ்கி கிடப்பது தப்லீக் ஜமாத் சகோதரர்களிடம் நாங்கள் காணக்கூடிய மிக ஒரு நல்ல பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அமல் என்று வருகின்ற நேரத்தில் அது அல்லாவும் ரசூலும் சொன்ன அமலாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு அமலை நாங்களாக உருவாக்கி செய்தாலோ அல்லது உலமாக்கள் சொல்லித்தாங்க என்ற அடிப்படையில நாம் ஆதாரத்தை ஆய்வு செய்யாமல் செய்தாலோ, ஆதாரத்தை பரிசீலனை செய்து பார்க்காமல் செய்தாலோ, ஆதாரம் இல்லாத நிலையில் செய்தாலோ அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக மாறிவிடும். இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்பது உங்களுக்கான வாழ்க்கை நெறி என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்குது. முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல இருக்கிறத ஒன்றை எடுக்கவும் முடியாது, இல்லாத ஒன்றை கூட்டி உள்ள நுழைக்கவும் முடியாது. அது கம்ப்ளீட்டடான ஒரு மார்க்கம். அப்ப இந்த மாதிரி முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இல்லாம நாங்க எந்த அமலை செஞ்சாலும் அது அங்கீகாரத்துக்குரிய ஒரு அமலாக ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 3541வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், நாம் அதை அங்கீகரிக்காத நிலையில், நம்முடைய மார்க்கத்துல இல்லாத ஒரு நிலையில் ஒரு அமலை யார் செய்தாலும் அது ரத்து செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதே சஹீஹ் முஸ்லிம்ல 3540வது செய்தியாக, சஹீஹுல் புகாரிலே 2697வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, நமது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உருவாக்குவாரோ, ஹாதா மா லைஸ ஃபீஹி, அது மார்க்கத்தில் இல்லை, புதுசா உருவாக்கப்படுகிறது, ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரிலே 2155வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, மா பாலு உனாசின் யஸ்தரிதுன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், மக்களுக்கு என்ன நேர்ந்தது, சில பேர் என்ன செய்றாங்கடா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இல்லாத நிபந்தனைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். மனிஸ்தரத ஷர்த்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதத்துல இல்லாத ஒரு ஷர்த்தை, ஒரு நிபந்தனையை உருவாக்குவார்களோ, ஃபஹுவ பாத்திலுன், அது பாத்திலானது, அது வீணானது. வைலிஸ்தரத மிஅத ஷர்த்தின், அவர் 100 நிபந்தனைகளை இட்டாலும் சரி, ஷர்த்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸகு, அல்லாஹ்வுடைய ஷர்த் நிபந்தனை தான் நிறைவேற்றத்தக்கதும் உறுதியானதும் ஆகும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக.
அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 1573வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் சிறந்த செய்தி அல்லாஹ்வின் வேதம். வ கைருல் ஹுதா ஹுதா முஹம்மதின், நேர்வழியில் சிறந்த நேர்வழி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழி. வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள். வக்குல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தியில பார்க்கிறோம். அதே போல சுனனுன் நசாயில 1560வது செய்தியில வருது, வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்கள்ல மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள். வகுல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் பித்அத்துகள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்து இருக்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அதை செய்வதற்கு நமக்கு மார்க்கத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் மேலும் கேட்கிறான் திருக்குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று 10வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கஸ்ஸப பி ஆயாத்திஹி, யார் ஒருவன் அல்லாஹ்ட பேர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அல்லது அல்லாஹ்ட வசனங்களை மறுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்ட பேர்ல இல்லாத ஒன்றை எங்களுக்கு உருவாக்க இயலாது, இட்டு கட்டி சொல்ல இயலாது. அல்லாஹ்ட வசனங்களை இருக்கிற ஒன்றை நாங்க மறுக்கவும் இயலாது, இருக்கிறத செயல்படுத்தணும், இல்லாததை உருவாக்க இயலாது என்பது இஸ்லாத்துடைய அசல் வடிவமா இருக்குது. இப்ப வாங்க, இந்த 3 நாள் ஒரு மாதத்திற்கு அல்லாஹ்வின் பாதையில் ஜமாத் செல்வதாக 72 மணித்தியாலங்களுக்கு ஒரு ரூஹானியத் அடிப்படையிலே ஒரு சில செயல் திட்டங்களை வைத்து ஜமாத்தில் போவதாக வைத்திருக்கக்கூடிய இந்த நடைமுறை இன்று தப்லீக் சகோதரர்களிடம் இருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளார்களா? சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தாவத் செய்வதற்கு, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைப்பதற்கு சென்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி செல்லவில்லை. 3 நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை, 40 நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை, 4 மாதங்கள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை, ஆயுள் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை, சஃபர் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை. இப்படி ஜமாத் என்ற பேர்ல தாவா பண்ணுவதற்காக குறிப்பிட்ட சில நாட்களை ஒதுக்கி அல்லாஹ்வின் பாதையில் செல்கிறோம் என்று சொல்லி ஒரு பயணத்தில் சென்று அதிலே ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டு செயல்படுகிறார்களே, இந்த வடிவத்திற்கு அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப இதை எப்படி நாங்க செயல்படுத்தலாம்? இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக வருமா? அல் குர்ஆன்ல அல்லாஹ்வின் பாதையில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது எதை பத்தி நேரடியா குறிக்குது? அல்லாஹ்ட பாதையில போர் செய்வதை குறிக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 184வது வசனத்துல சொல்றாங்க, வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வின் பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், மாறாக நீங்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள், உணர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை குறிக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களும், வல்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ, வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே யார் ஜிஹாத் செய்வார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அடைகிறார்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாக நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று இந்த ஃபீ சபீலில்லாஹ் வரக்கூடிய பெரும்பாலான வசனங்கள்
நேரடியாக அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதை குறிக்கிறது. அதே போல இந்த ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதை என்பது நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதையும் குறிக்கிறது. அப்ப ரசூலோட காலத்துல போர்க்களத்துக்கு தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பயணமாக புறப்பட்டார்கள். நன்மையான காரியத்திற்கு பயணமாக புறப்பட்டார்கள். ஆனா எப்படி புறப்பட்டாங்க? குறிப்பிட்ட ஒரு 3 நாள் என்றோ, ஒரு 40 நாள் என்றோ, ஒரு 4 மாசம் என்றோ ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு ஒரு செட்டப்பை உருவாக்கி அதுல இப்படிதான் செய்யணும். ஜும்மா ராத்திரியில் வெள்ளி இரவில் ஒரு இடத்தில் ஒன்று கூட வேண்டும், வெள்ளிக்கிழமை காலையிலே அந்த பயணத்தில் புறப்பட வேண்டும், மீண்டும் ஞாயிறு மாலையில் இரவில் தான் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்ற வடிவத்தில் அனைவரும் இதே செட்டப்ல செய்யணும் என்ற அடிப்படையில் இப்படி ஒரு அல்லாஹ்வின் பாதை என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று கேட்டால் ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்க. ரசூல் அவர்களை 20 நாள் தங்க வைத்தார்கள். 20 நாள் தங்க வச்சு அவர்களுக்கு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப 20 நாள் தேவைப்பட்டால் 20 நாள் ஒரு கூட்டத்தை அழைத்து 20 நாளைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பலாம். 3 நாள் தேவைப்பட்டா 3 நாள் பயிற்சி கொடுத்து அனுப்பலாம். 4 நாள் தேவைப்பட்டா 4 நாள் கொடுத்து அனுப்பலாம். 2.5 நாள் தேவைப்பட்டா 2.5 நாள் கொடுக்கலாம். அரை மணித்தியாலம் தேவைப்பட்டா அரை மணித்தியாலம் கொடுக்கலாம். இப்படி அல்லாஹ்வின் பாதையில் நன்மையான காரியம் எப்ப தேவைப்படுதோ, எந்த கால அளவில் தேவைப்படுதோ, எந்த அளவில் செய்ய வேண்டும் என்று, எந்த நிகழ்ச்சிகளில் செய்ய வேண்டும் என்று தேவைப்படுதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு கூட்டம் கிளம்பினாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அல்லாமல் ஒரு செட்டப்பை உருவாக்கி இப்படிதான் செய்யணும், இந்த முறையை நீங்கள் மீறிவிட்டால் அந்த ஜமாத்துடைய ரூஹானியத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள், அது பாவமாகும் என்று பயமுண்ட காட்டி ஆன்மீக ரீதியாக அது பாவமான காரியம் மாதிரி பயமுறுத்தி ஒரு செட்டப் உருவாக்கினால் அந்த செட்டப் உருவாக்குற அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் இருக்கிறது. யாருக்கும் அதை மாற்ற முடியாது. எந்த அளவுக்கு மாற்ற முடியாதுண்டா சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களோடு மக்காவுக்கு வர நேரத்துல மக்காவுல அந்த சூழ்நிலையில சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஜுரம் ஏற்படுது, சஹாபாக்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. அப்போ உடனே முஷ்ரிக்கீன்கள் என்ன பேசிக்கொள்றாங்கடா, ஃபகாலல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் பேசிக்கொண்டார்கள், இன்னஹு யக்தமு அலைக்கும், இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், வகது வஹனஹும் சும்ம யஸ்ரிப, இவர்களுக்கு யஸ்ரிப் வாசிகளுடைய காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனமாக அதை முன்வைக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கடா, ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு ரசூலா மதீனா வாசிகளுக்கு என்ன கட்டளை இடுறாங்கடா, ஐ யர்முலுல் அஸ்வாத ஸலாஸத, அவர்கள் தவாஃப் செய்கின்ற நேரத்துல 3 சுற்றுக்களை தோள்களை குலுக்கிய நிலையில் ஓடுமாறும், வஐ யம்சு மா பைனர் ருக்னைன், 2 ருக்குன்களுக்கு மத்தியிலே ருக்குனுல் யமான் மற்றும் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த தூண்களுக்கு மத்தியிலே சுத்தும் பொழுது நடந்து செல்லுமாறும், வலம் யம்னஉ ஐ யஅமுரஹும் ஐ யர்முலுல் அஸ்வாத குல்லஹா இல்லல் இப்காவு அலைஹிம், எல்லா சுற்றுக்களிலும் தோள்களை குலுக்கியவாறு ஓடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடவில்லை, மக்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக என்று ஒரு செய்தி வருகிறது. அப்ப என்ன இந்த செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரிலே 1602வது செய்தியா வருது. மதீனத்து வாசிகள் மக்காவுக்கு வராங்க. இப்போ மக்கால வச்சு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. முஷ்ரிக்கீன்கள் அதை விமர்சனம் செய்யறாங்க, ஏளனமா யத்ரிப் வாசிகளுடைய நோயோட வந்திருக்கிறாங்க அப்படி என்று சொன்னோன்னே இவங்க நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்ட மாதிரி ஒரு விமர்சனம் வருகிறது. அதை முறியடிக்க வேண்டும். எனவே நீங்க தவாப் செய்யும் போது முதல் 3 சுற்றை தோள்களை குலுக்கி கொண்டு போங்க, அடுத்த 4 சுற்றுகளை நீங்கள் சாதாரணமாக நடந்து போங்க. தோள்களை குலுக்கி போற சுற்றுகள்ல கூட ருக்குனுல் யமானும் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த பகுதியில மட்டும் சாதாரணமா நடந்து போங்க என்று ரசூல் ஒரு வழி காட்டுறாங்க. நாங்க பலவீனப்படல, தோள்களை குலுக்கி கொண்டு போற அளவுக்கு நாங்க சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் என்றதை காட்டுங்க, அதனூடாக அவர்களுடைய விமர்சனத்தை முறியடிங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி காட்டுறாங்க. இப்ப இது யாருக்காக எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தது, அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்காக, பதில் கொடுக்கிறதுக்காக.
ஒரு காரணத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது பற்றி கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது என்று சொன்னா, ஃபமாலனா வலிர் ரமலி இன்னமா குன்னா ராஐனா பிஹில் முஷ்ரிகீன், நாங்கள் எதற்காக வேண்டி தோள்களை குலுக்கியவாறு ஓட வேண்டும்? அந்த காலத்துல முஷ்ரிக்கீன்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக, அவங்களுக்கு நாங்க பலவீனப்பட்ட நிலையில் இல்லை, சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தானே தோள்களை குலுக்கி கொண்டு ஓடினோம். வக்கது அஹ்லகுமுல்லா, அவர்களை தற்போது அல்லாஹ் அழித்து விட்டானே, அப்ப எதுக்காக வேண்டி நாங்க மீண்டும் தோள்களை குலுக்கி கொண்டு தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்ய வேண்டும்? அப்ப எதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக தவாஃபின் போது 3 சுட்டுக்கள்ல தோள்களை குலுக்கணும்? காரணம் முடிந்து விட்டது, எனவே அதை நாங்கள் நிறுத்த வேண்டியதுதானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சும்ம கால, இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷைஉன் ஸனஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தால் ஃபலா நுஹிப்ப அன் நத்ருகஹு, அதை விட்டு விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரிலே 1505வது செய்தியா வருது. அப்ப இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக தோள்களை குலுக்கி போகணும் என்பது கட்டளையிட்டு இருந்ததனாலதான் காரணம் செல்லுபடியற்ற நிலையில் கூட இதை செய்ய வேண்டும் என்று வருகிறது. அல்லது பொதுவான சட்டம் என்னண்டா, காரணம் ஒன்று இருக்கும் பொழுது இந்த காரணம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் தான் அந்த சட்டம் செல்லும், காரணத்துக்கு பின்னால் சட்டம் ஓடும். ஆனா இதை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்றை நாங்கள் விட மாட்டோம், அதை நாங்கள் விடுவதை விரும்ப மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்றை விடக்கூடாது, சொல்லாத ஒன்றை செய்யவும் கூடாது என்ற மார்க்கத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 3 நாள் 40 நாள் 4 மாசம் அல்லது சஃபர் ஜமாத் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே செஞ்சிருப்பாங்க, நாங்களும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு வந்துவிடும். சொல்லாவிட்டால் இந்த மாதிரி செட்டப் வச்சுதான் அதை செய்யணும் என்றது இல்லை. அல்லாஹ்வின் பாதையில் போகணுமா, நீங்க அரை மணித்தியாலம் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம், ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம். எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழணும், அல்லாஹ் சொன்ன விதத்துல நீங்க உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்ட விதத்துல உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 3 நாள் என்று பயணம் போய் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை நீங்க எடுத்து சொல்கிறீர்களா? அல்லது உலமாக்கள் தான் அதை சொல்லணும், நாங்க என்ன சொல்லுவோம்? துனியா ஆகிராவுடைய வெற்றி உன்னதமான தீன் இருக்குது, தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, இதை நம்ம மத்தியிலும் பூரா மனித சமூகம் மத்தியிலும் சென்றடைவதற்காக வேண்டி பெரியவர்கள் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள், அதை நாங்க மேற்கொள்ளணும் என்று தானே சொல்றீங்க. முதாக்கரா நடைபெறும் என்று தானே சொல்றீங்க. அந்த முதாக்கரால கூட குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும்தானே பேசுவீங்க, களிமா சம்பந்தமா பேசுவீங்க, அதனுடைய சிறப்பு அதனுடைய மகத்துவம் இதுதானே பேசுவீங்க. அடுத்ததா என்ன பேசுவீங்க? தொழுகையை பத்தி பேசுவீங்க, இல்மு திக்ரு சம்பந்தமா பேசுவீங்க, இக்ராம் சம்பந்தமா பேசுவீங்க, இக்லாஸ் சம்பந்தமா பேசுவீங்க, தாவத்து தப்லீக் சம்பந்தமா பேசுவீங்க. இதை தாண்டி எத்தனை தலைப்புகள் இஸ்லாத்தில் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது. இவைகள்ல கூட சிறப்புகள் சம்பந்தமாக மாத்திரம்தானே அன்பிற்குரிய சகோதரர்களை பேசுகிறீர்கள். சட்டதிட்டங்கள், ஃபிக்ஹ் விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, அந்த விஷயங்களை நீங்கள் பேசுங்கள். இந்த செட்டப்ல இல்லாம, யாரோ ஒருவர் உருவாக்கின ஒரு செட்டப் அடிப்படையில் இல்லாம நீங்க எப்போதும் பேசுங்கள். பள்ளிவாசலில் 24 மணித்தியாலமும் பேசுங்கள். யார் மார்க்கத்துல தப்பென்று சொல்ல மாட்டாங்க. ஆனா இதை தாண்டி ஷிர்க பத்தி பேச மாட்டாங்க, பித்அத்தை பத்தி பேச மாட்டாங்க, ஃபிக்ஹ் சுன்னா தொழுகையோட சட்டதிட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டாங்க, சுன்னத்துகள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சில சுன்னத்துகள் பேசுறாங்க. பல சுன்னத்துகள் இருக்கின்றன, அவற்றை பற்றி பேச மாட்டார்கள். இந்த மாதிரி ஃபராயில் சட்டம், வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா பேச மாட்டார்கள், பெண்களுக்கான சட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டார்கள். இந்த பாதையில அல்லாஹ்வின் பாதை என்ற பேர்ல இஸ்லாம் விசாலமான ஒரு பாதையை காட்டுகிறது, அதை சுருக்கி வச்சுட்டாங்க. இதை தாண்டி போகக்கூடாது என்றாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அனைத்தையும் பேசுங்கள், அனைத்தையும் விளக்குங்கள், சட்டதிட்டங்களை பேசுங்கள், சிறப்புகளையும் ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல இருந்து பேசுங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீங்கன்னு ஆகிரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டப்புக்குள்ள அடங்காம இப்படிதான் பண்ணணும் என்ற ஒரு முறைக்குள்ள மட்டும் நிக்கிறதா இருந்தா அதுக்கு நேரடி தலீல் வேணும். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அதுக்கு வழிகாட்டி இருக்கணும். அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க இருக்கிறதா இருந்தா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஆதாரபூர்வமான விஷயங்களை எந்த நேரமும் செய்யலாம்.
தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நமக்கு தோன்ற அந்த நிகழ்ச்சியினர்ல நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொண்டால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரம் உள்ளதை மட்டும் செய்யணும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே 3 நாள் ஜமாத்துல பிரத்யேகமா போகணும் என்றதுக்கோ, அல்லது 40 நாள் ஜமாத்துல போகணும் என்றதுக்கோ, 4 மாசம் போகணும் என்றதுக்கோ குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ரசூலா சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, பிறருக்கு செய்யுமாறு செய்ததை அங்கீகரிக்கவும் இல்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல செய்யவும் இல்லை. மாறாக அல்லாஹ்வின் பாதை என்று ரசூலோட காலத்துல ஜிஹாதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு கடமை இல்லை, நம்மளுடைய நாட்டுல ஜிஹாத் கடமை இல்லை. மாறாக அல்லாஹ்வின் பாதை என்று அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பு பணியை பொறுத்தளவுல அது எப்படி அமைய வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான் 3வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல, வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உங்கள்ல ஒரு சாரார் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்க வேண்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் சிறந்தவர்கள். நன்மை என்று இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் ஏவுங்க. தீமை என்று இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் தடுங்க. அது அல்லாஹ்வின் பாதை. அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம். தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். வதுமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா நன்மைகளையும் ஏவுங்கள், எல்லா தீமைகளையும் தடுங்கள். அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளுங்கள். இஸ்லாமிய அக்கீதா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது சம்பந்தமாக அடிப்படையான அக்கீதால தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்ப நீங்க அக்கீதாவை படிச்சு கொடுங்க. பள்ளிவாசல்ல அக்கீதாவை கற்றுக்கொள்றதுக்காக அல்லாஹ்வோட பாதையில போங்க. அந்த அக்கீதா சொல்லி கொடுக்கப்படுகிறதா என்று பாருங்கள். இது போவ அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ஆமன அஹ்லுல் கிதாப் லகான கைரல் லஹும், வேதக்காரர்கள் மாத்திரம் ஈமான் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். மின்ஹுமுல் முஃமினூன் வ அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன், அவர்களில் ஈமான் கொண்ட ஒரு சிலரும் இருக்கிறார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வேதக்காரர்கள் ஈமான் கொண்டா சிறந்ததாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வேதக்காரர்களுக்கு நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அவர்களை அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அழைக்கணும், இஸ்லாத்தை நோக்கி அழைக்கணும் என்பதுதான் இந்த அல்லாஹ்வின் பாதை என்பது இதனூடாக விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 16வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நீங்கள் ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அழையுங்கள். ஞானம் இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவின் தெளிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை நாங்கள் படித்த அந்த ஞானத்தின் மூலமாக மக்களை அழைக்க வேண்டும். கட்டுக்கதைகளையும் பெரியவர்களுடைய சம்பவங்களையும் வைத்து நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அழைக்க கூடாது. வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான அறிவுரைகளை கூறுங்கள். இஸ்லாம் அழகான உபதேசங்களை சொல்லி இருக்கிறது, அதை எடுத்து சொல்லுங்கள். வஜாதிலுஹும் பில்லதி அஹ்சன், தேவைப்பட்டால் யாரு மாற்று கருத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடன் அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள். இன்ன ரப்பக வஅலமு பிமன் லல்ல அன் சபீலிஹி வஅலமு பில் முஹ்ததீன், உமது இறைவன் அறிவான் யார் நேர்வழி பெற்றவர்கள் யார் வழிகேட்டில் இருப்பவர்கள் என்பது உமது இறைவன் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிம் அல்லாதவன் அல்லாஹ்வோட பாதையை நோக்கி அலைங்க. அவனோட விவாதம் பண்ண வேண்டி வந்தா விவாதம் பண்ணுங்க. குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான கருத்தில் இருக்கக்கூடிய பித்அத்வாதிகள், இணை வைப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அலையுங்கள். அவர்கள் மாற்று கருத்தில் இருந்தால் விவாதம் செய்ய வேண்டிய தேவை வந்தாலும் விவாதம் செய்யுங்கள். விவாதம் செய்வது கூட அல்லாஹ்வின் பாதை என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா 41வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொன்னார், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைத்து வ அமில சாலிஹன், தானும் அமல் செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட மிக அழகான சொல்லுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சொல்லணும், நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் பாதையை நோக்கி உங்களை அழைக்கின்றோம், நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்களும் அழகாக செயல்படுகிறோம், வாருங்கள் இந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாவா பண்ண சொல்கிறான் அல்லாஹ். இந்த தாவாவை நாங்க பண்றோமா? பண்ணல. அப்ப அல்லாஹ்வின் பாதை என்பது இஸ்லாத்தை நிலைநிறுத்தும் பாதை, ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் பாதை, மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பாதை. அதை நீங்க 6வது நம்பர்ல வச்சிருக்கீங்க. தாவத்து தப்லீக், தப்லீக் அழைப்பு செய்வது. தப்லீக் அழைப்புண்டா எத்தி வைத்தல். எதை எத்தி வைக்கணும்? குர்ஆனை எத்தி வைக்க வேண்டும்,
ஹதீஸை எத்தி வைக்க வேண்டும், சுன்னாவை எத்தி வைக்க வேண்டும். ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லாம இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் சொல்லணும். இதை செய்தால் அது அல்லாஹ்வின் பாதை. 3, 40, 4 மாசம் என்று தனியா பிரித்து வைப்பது என்பது அது அல்லாஹ்வின் பாதை கிடையாது. குர்ஆன் சுன்னால இல்லாத ஒரு பித்அத்தான, மார்க்கம் அங்கீகரிக்காத இதை செய்தால் வழிகேட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருப்பதை இந்த குர்ஆன் சுன்னா ஹதீஸ் செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே 3 நாள் 40 நாள் 4 மாசம் ஜமாத் செல்வதை இஸ்லாமிய மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாத ஒரு காரியம் என்பதனால் அதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்.